ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிட்காயின் பற்றி பேச போகிறதில்ல. பட் 10 டேஸ் பேக் முடிஞ்ச எலெக்ஷன் பற்றி பேச போகிறோம். ஸோ நான் எப்போதும் எவ்ரி டைம் ஓட் பண்ணும்போது எந்த பார்ட்டிக்கு ஓட் பண்ண போகிறேன், ஏன் அவங்கள சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிளாகில் ஒரு ரைட்டப் எழுதுவேன். ஸோ இந்த தடவை ஆக்சுவலாக நான் ஓட் போடலை. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? ஸோ நான் ஏன் ஓட்டு போடலை அப்படின்னு ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. ஸோ குயிக்காக என்னோட ஓட்டிங் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் 2011 நான் போட்ட ஓட்டு. ஆக்சுவலாக நான் அப்போ யாருக்குமே போடல, நோட்டாக போட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கெஜ்ரிவாலால் பயங்கர இன்ஸ்பயர் ஆகி பயங்கர ஏஏபி ஆக்டிவிஸ்ட் ஆகிட்டேன். ஸோ ஏஏபி நம்ம ஊரில் சென்னையில் ஜாகிர் ஹுசேன் அப்படின்றவர் நின்னார். ஸோ அவருக்கு நானும் அம்மாவும் 2 பேருமே அவங்களுக்கு தான் போட்டோம். அதுக்கப்புறம் 2016 எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு போட்டேன். எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன், உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்கு இருக்கும் உன்னை நம்பி. யாருக்கு ஓட்டு போட போறீங்க? அதுக்கப்புறம் 2019 மக்கள் நீதி மய்யம் அவங்களுக்கு போட்டேன். முடிவு பண்ணிட்டீங்களா? பட் இந்த தடவை யாருக்குமே போடலை. ஏன்றதை நம்ம பார்ப்போம். சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன 60 செகண்ட் வீடியோ, நம்மாழ்வார் வீடியோ ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம பார்த்ததுக்குள்ளே போகலாம். வரிப்பணத்தில் திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற இந்த 6 துறைகளும் நாட்டில் இருக்கிற மக்களை சிந்திக்க விடாம பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த 6 விஷயத்த சொல்லணும் தானே. ஒன்று, உங்கள் வாயில சாராயத்தை ஊற்றி விட்டுறது. 2வது, வீட்டிலெல்லாம் இந்த தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்து தையத்தக்கன்னு கூச்சிக்கிட்டே இருப்பாங்க, 10-15 பேர் பார்த்துக்கிட்டே உட்காந்து இருக்கிறது. 3வது, கோயில் திருவிழாக்களை பெருசாக நடத்தி எல்லாம் கடவுள் செஞ்சு கொடுப்பாருன்னு மொட்டை அடிச்சுக்கிறது, காவடி தூக்கிறது, அதோட சரியா போகுது. 4வது, அரசியல் மாநாடுகள் நடத்தி மானேவா மயிலேவா தோழாவா அவன் தோகை மயிலோடவா கையில பணத்தோடவா அப்படின்னு மாநாடை நடத்தி கடைசியில தீர்மான நிறைவு நேரத்தில் எல்லாம் தலைவர் முடிவு செய்வார்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறது. 5வது, தேர்தல். நம்ம ஓட்டு போட்டாலும் ஜெயிச்சிட்டாரு, ஆகா ஆகா அப்படின்னு ஆகாயத்தில் தாண்டி குதிச்சுக்கிட்டே இருக்கிறது. இனிமேல் எல்லாம் நடந்து போயிடுங்கிறது மாதிரி. 6வது, நம்ம பள்ளிக்கூடங்கள் கல்வி நிலையங்கள்ங்கிற பேர்ல இருக்கிறது எல்லாம் உங்களை வேற எங்கேயும் போகாம அதுக்குள்ளேயே கட்டி வச்சு அவன் நினைக்கிறத மட்டுமே உங்க தலைக்குள்ள ஏத்தி அதை ஒழுங்கா வாந்தி எடுக்கிறீங்களான்னு பார்த்து மார்க் போட்டு அதோட உங்களை வெளியில அனுப்பிச்சு விட்டுறது. இன்னைக்கு வீடியோவில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்த கன்க்ளூஷனும் கொடுக்க போகிறதில்ல, எந்த ஒரு பாயிண்ட்டும் மேக் பண்ண போகிறதில்ல. பட் சில விஷயங்கள் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு ஊழல் ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு, அப்படி ஒரு ஊழல் ஆர் ஸ்கேம் நடக்குதுன்னே நம்ம ரியலைஸ் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு நம்ம தலைவர் எலான் மஸ்க் பதில் போட்டிருக்காரு. ஸோ எந்த ஊழல் ரொம்ப நார்மலைஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால் அது ஃபியாட் கரன்சி அப்படின்னு போட்டிருக்காரு. ஃபியாட் கரன்சினா என்ன, அவர் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்றதும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபியாட் கரன்சி ஊழல் அப்படின்னு ஏதோ ஒரு கான்செப்ட் பார்த்தோம், அது அப்படியே ஹோல்டில் வச்சுட்டு இப்போ இன்னொரு கான்செப்ட் பார்ப்போம். ஸோ ப்ரீ கோவிட் 2019 சில பொருட்களோட விலைவாசி என்ன இருந்தது, இப்போ அதே பொருட்களோட விலைவாசி இப்போ என்ன இருக்குது அப்படின்றது சும்மா ஒரு டேட்டா பார்க்கலாம். ஸோ சமோசா இப்போ 2019 ரோட்டு கடையில் நீங்கள் ஒரு 4 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இப்போ அதே கடையில் 7 ரூபாய் ஆயிடுச்சு. இதே கொஞ்சம் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது எவ்வளோ விலையேறி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஈஸியாக ஒரு 50%லேருந்து சில இடங்களில் டபுள் ரேட் கூட ஆயிருக்கு. 10 ரூபாய் சமோசா 20 ரூபாய் அப்படி கூட ஆயிருக்கு. அப்புறம் இளநீர், நான் அடிக்கடி இளநீர் குடிப்பேன். ஸோ எங்கள் வீட்டுக்கிட்ட ரோட்டில் தள்ளிட்டு போவாங்க. அப்போ 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்த இளநீ இப்போ அதே சின்ன சைஸ் இளநீ 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அண்டு 1 கிராம் தங்க நாணயம் இதோட ப்ரைஸ் 2019 ஏதோ சில மாதங்கள் 3300 இருந்தது, இப்போ அதுலேருந்து 6500 ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் டபுள் ஆயிருக்கு. நீங்களே இதை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, பிஃபோர் கோவிடுக்கும் இன்னைக்கும் ஆல்மோஸ்ட் நிறைய திங்ஸோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு அப்படின்றது. என்னப்பா நாளாக இந்த மாதிரி எல்லாத்தோட விலையும் ஏறுறது சகஜம் தானே, அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோட இன்கமும் ஏறிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, அதை கொஞ்சம் டேட்டா வச்சு பார்த்துருவோமா? ஸோ ஐடியில் கார்பரேட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்கலாம் இந்த கோவிட் டைமில் நல்ல பேக்கேஜ் தராங்கன்னு இன்டர்வியூ அட்டன் பண்ணி நிறைய ஜம்ப் அடிச்சு கம்பெனிஸும் நிறைய நல்ல ஆஃபர்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் எல்லாருமே 50%, சில பேர் 100% ஹைக்லாம் எடுத்தாங்க. ஸோ இந்த 5 இயர்ஸ் கேப்பில் 1 lakh வாங்கிட்டு இருந்தவங்க 2 lakh வாங்குறதும், 2 lakh வாங்கிட்டு இருந்தவங்க 4 lakh வாங்குறதும் அப்படின்றது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஆனால் இங்கே யாருமே ஒரே கம்பெனியில் இருந்துக்கிட்டு விலைவாசி ஊரில் எல்லாத்துக்குமே ஏறிட்டு இருக்கு, அதனால கம்பெனியும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குது அப்படின்னு இருந்து 5 இயர்ஸில் சம்பளம் டபுள் ஆனவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது. உங்களுக்கு யாராவது அப்படி தெரியும்னா அதை பற்றி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்லாப் வருவோம். ஜஸ்ட் ஒரு 50,000 பெரிய கார்பரேட் கம்பெனிலாம் இல்லாமல் ஒரு 50,000 ரேஞ்சில் சேலரி வாங்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்குலாம் சம்பளம் டபுள் ஆயிடுச்சா? அவங்க ஏதோ அவங்கள அப்ஸ்கில் பண்ணிட்டு வேற ஒரு ஜாப் எடுத்து நல்ல பேக்கேஜ் எடுத்து 1 lakh சம்பளம் வாங்கிட்டாங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நிறைய பேர் வாங்கியிருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த 20,000 ரேஞ்ச், 20,000 30,000 அப்படின்ற ரேஞ்சில் உள்ளவங்களுக்குலாம் அவங்களோட சேலரி டபுள் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் 20,000 வாங்கினவங்க இப்போ 25,000 வாங்குறாங்க, 18,000 வாங்கிட்டு இருக்கிறவங்க 24,000 வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அவங்களோட நிலைமை. ஸோ அவங்களோட லைஃப்ல இன்னைக்கே அவங்களோட எக்ஸ்பென்சஸ்லாம் ஆல்மோஸ்ட் 75% 100% ஏறிடுச்சு. ஆனால் அவங்களோட இன்கம் வந்து அந்த அளவுக்கு ப்ரைஸ் ரைஸ் ஆகல. ஆல்ரெடி ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸில் இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஊரில் பொருட்களோட விலைவாசி ஏறுற மாதிரி எல்லாரோட இன்கமும் ஏறுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறது சத்தியமாக உண்மை கிடையாது. இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் கூகுளில் யூடியூப்பில் கேன்டிலன் எஃபெக்ட் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஏன் நடக்குது அப்படின்றது புரியும். சரி, அந்த கேன்டிலன் எஃபெக்ட் வச்சு நம்மளே இன்னொரு வீடியோ கூட லேட்டராக பண்ணலாம். இப்போ நம்ம லாஸ்ட் 5 years பார்த்தோம், பட் நெக்ஸ்ட் 10 years எப்படி இருக்கும்னு சும்மா ஒரு ஸ்பெகுலேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ 2024 இருக்கும். ஸோ 2034 எல்லாத்தோட ப்ரைஸும் ஈஸியாக டபுள் ஆயிருக்கலாம், இல்லை 4 மடங்கு கூட ஆயிருக்கலாம். அதாவது 4 ரூபாய் சமோசா 7 ரூபாய் ஆனது 2034 இன்டூ 4 28 ரூபாய் கூட ஆயிருக்கலாம். ஆனால் இந்த 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவரு 10 years கழிச்சு 80,000 வாங்கிடுவாரா? அதாவது அவங்கள அப்ஸ்கில் பண்ணிக்காம தூக்கத்தை குறைச்சி நான் நைட் வந்து ஊபர் ஓட்டுறேன் அப்படின்லாம் இல்லாமல் அவங்களோட அதே கம்பெனியில் இருந்து ஊர்லெல்லாம் விலைவாசி ஏறுது, அதனால உனக்கு இன்க்ரிமெண்ட் நான் பண்ணி கொடுக்குறேன்ப்பான்னு முதலாளி சொல்லி அவருக்கு வந்து அப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட்ல எதுவுமே எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் சத்தியமா அப்படி நடக்கல. 10 years கழிச்சு இப்பவே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ல இருக்கிறவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்க்கு தள்ளப்பட போறாங்க. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஸோ மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் சைடு எப்படி இருக்குது, ஆப்போசிட் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரமில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த கிராஃப் என்னன்னா யூஎஸில் உள்ள கார்பரேஷன்ஸ் கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குது அப்படின்றது. ஸோ இது வந்து $1 trillion ஸ்கேல். ஸோ 2020 கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 2க்கு மேலே அரௌண்ட் ஒரு 3 trillion ரேஞ்சில் அவங்களோட கேஷ் அசட்ஸ் இருக்குது. பட் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 4 trillion டச் பண்ணி இன்னும் மேலே கூட போயிட்டு இருக்கு. ஸோ நான் இப்போ ChatGPT கிட்ட ஒன்று கேட்க போகிறேன். வேர்ல்டில் ரிச்சஸ்ட் டாப் 10 people யார், அவங்களோட பேரு, கண்ட்ரி, 5 yearsக்கு முன்னாடி அவங்களோட நெட்வொர்த் என்ன, இப்போ அவங்களோட நெட்வொர்த் என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்னார்ட் அர்னால்ட் அப்படின்றவர் கோவிடுக்கு முன்னாடி 76 பில்லியன் அவரோட நெட்வொர்த்தாக இருந்திருக்கு. இப்போ வந்து இன்டூ 4 ஆயிருக்கு, 240 பில்லியன் ஆயிருக்கு. ஜெஃப் பேசோஸ் 131 196 வந்திருக்கிறாரு. இவருக்கு டபுள் கூட ஆகல, பாவம். அமேசான் ஒழுங்கா வியாபாரம் போலையான்னு. தலைவர் எலான் மஸ்க் வந்து 220 பில்லியன்லேருந்து 187, ஆல்மோஸ்ட் ஒரு 8x இவருக்கு வந்து போயிருக்கு. மார்க் சகர்பர்க் இவரோட ஒர்த் வந்து 67 பில்லியன்லேருந்து 172 பில்லியன், ஆல்மோஸ்ட் ஒரு 3x இவருக்கு போயிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் உங்களால் பார்க்க முடியுது. ஆக்சுவலி இவங்கெல்லாம் வந்து தூங்காமல் கொள்ளாமல் உழைக்கிறாங்க. இவங்களோட ஸ்கில் செட்டை வச்சு இவங்க பண்ணுற பிஸ்னஸ்னால மட்டுமே இவங்களோட நெட்வொர்த் வந்து சூப்பராக 3x 4x ஏறிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு பிரச்சனையே இல்லை. லோயர் கிளாஸ் பீப்புளெலாம் வந்து சோம்பேறித்தனமாக தண்ணியை குடிச்சிட்டு ரோட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. பட் அது மட்டும் கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி கேன்டிலன் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்குது. அது என்ன, அதை நம்மளால தவிர்க்க முடியுமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள் நிறைய பேரை யோசிக்க வச்சிருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேட்டர்ன். ஸோ நாள் ஆக எல்லாத்தோட ப்ரைஸ் அதிகமாகிறதும், புவர் பீப்புள் இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிறதும், டாப்ல இருக்கவங்க இன்னும் பணக்காரங்களாகிறதும் நார்மல் தானே, இதுதானே எப்போதுமே உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, கொஞ்சம் இதே விஷயத்தை ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாமா? ஸோ இந்த சார்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூஎஸ்ல 1 ounce ஆஃப் கோல்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது தான் இது. ஸோ இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லா டேட்டா, அப்புறம் சொன்ன எல்லா டேட்டாக்கான லிங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு யூடியூப்ல கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்களே பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இது பேசிக்காக விக்கிபீடியாவில் கோல்டு ஸ்டாண்டர்டுன்ற பேஜில் உள்ள ஒரு சார்ட், ஒரு இமேஜ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வருஷம் 2024 1 ounce ஆஃப் கோல்டு வந்து யூஎஸ்ல வந்து $2,100 அந்த ரேஞ்சில் இருக்குது, கரெக்டா? ஸோ ஒரு 10 years முன்னாடி பார்த்தீங்கன்னா 2010 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $1,000 கிட்ட இருக்குது. 2000வது வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு $200, $400, $300 கிட்ட இருக்குது. ஸோ இப்படியே வந்தீங்கன்னா இந்த 1980s வந்து திரும்ப அது ஒரு $600 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு. 1970 இயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, லைக் இட்ஸ் லெஸ் தென் மேபி $50 அந்த மாதிரி. 1 ounce ஆஃப் கோல்டு வந்து $50 நீங்கள் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி 1960s பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் எதுவுமே இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது ப்ரைஸ். ஸோ இங்கே உங்களால் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்க முடியுமோ அதே ரூபாய்க்கு 10 வருஷம் முன்னாடியும் வாங்கியிருக்க முடியும். ஸோ இன்னும் ஒரு 10 வருஷம் பின்னாடி போகிறேன், பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அப்போ இங்கே ஒரு 20 வருஷமாக கோல்டோட ப்ரைஸ் ஏறவே இல்லை. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஒரு எந்த விஷயமே இந்த ஒரு 20 வருஷத்தில் நடக்கலை. இன்னும் பின்னாடி போகிறேன், ஆக்சுவலாக 1940
1940s வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 30 வருஷமாக யூஎஸில் கோல்டோட ப்ரைஸ் ஏறவே இல்லை. இங்கே 1930s பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷன் பார்ப்பீங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு 1933, 34, 35ல மட்டும் கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏதோ கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு. பட் ரைஸ் ஆனது அடுத்து வந்து ஒரு 30-40 வருஷம் சேஞ்சஸே இல்லை. சரி, இந்த 30க்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த 1915லேருந்து இந்த கிராஃப் இருக்குது. 1915லேருந்து 1970 வரைக்கும் கோல்டோட ப்ரைஸ் யூஎஸில் ஒரே ஒரு தடவை தான் ஏறி இருக்கு, அரௌண்ட் 1933க்கு அப்புறம். ஆனால் இந்த 70 வருஷமா, ஒரு 60 வருஷமா மற்றபடி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. 1970ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இப்போ நம்ம டே டு டே பார்த்துட்டு இருக்க ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ ஓவரால் கிராஃப் காட்டுறேன் பாருங்க. ஸோ ஃபுல் ஃப்ளாட் ஃபார் ஆல்மோஸ்ட் லைக் 60 இயர்ஸ். அப்புறம் இந்த ரீசெண்டாக 50 இயர்ஸில் கண்டமேனிக்கு ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இப்படி தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறது. பட் வேர்ல்டு எக்கனாமி இப்படி தான் வேலை செஞ்சுதா அப்படின்னு நீங்கள் டேட்டா பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் இங்கேயும் சில பேர் எதுக்காவது ஆர்குமெண்ட் வருவீங்க, இது வந்து ஏதோ கோல்டோட ப்ரைஸ் மட்டும், பட் ஊரில் மற்ற விஷயங்களோட ப்ரைஸ்லாம் ஏறி தான் இருந்திருக்கும், அதுதான் அப்படிதான் உலகம் எப்போதும் இயங்குச்சு அப்படின்ட்டு. அதுக்கு இன்னொரு டேட்டா பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் வெப்சைட்டில் இருக்கோம். ஃபெடரல் ரிசர்வ் தான் யூஎஸோட மானிட்டரி பாலிசிஸை எப்படி இருக்கணும், எவ்வளோ டாலர்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு டிக்டேட் பண்ணுறவங்களும் அதை ஆக்சுவலாக பிரிண்ட் பண்ணி கவர்மெண்ட்டு கொடுக்குறவங்களும். ஸோ அவங்க வந்து 1800லேருந்து யூஎஸில் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்றத இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், நுகர்வோர் விலை குறியீடு, சிபிஐன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அவங்க கன்சியூம் பண்ணுற பேசிக் திங்ஸ் லைக் க்ரோசரிஸ், அவங்க ஃபியூயல், பெட்ரோல் ஏதாச்சும் போடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கான கவர்மெண்ட் வச்சிருக்கிற ஒரு மெட்ரிக். இதை வச்சு தான் இன்ஃப்ளேஷனை மோஸ்ட்லி மெஷர் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து மணி பிரிண்ட் பண்ணுறாங்க, அதனால இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு ஏறுது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு அவங்களே வச்சிருக்கிற ஒரு ஸ்கேல் தான் இது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1800ல் 51 அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா, மாதத்துக்கு தேவையான எல்லா செலவுகளையும் பண்ணுறதுக்கு ஒரு $51 ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா $51லேருந்து குறைஞ்சிட்டே வருது, திரும்ப ஏறுது 50, அப்புறம் 50, 60 எல்லாம் போகுது, அப்புறம் 40 எல்லாம் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா திரும்ப 20க்கெல்லாம் போகுது. இப்போ 1850 50 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா $25 வந்து நிற்கிது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, $4 அவங்க சமோசா வாங்கியிருப்பாங்க 1800ல். பட் 50 வருஷம் கழிச்சு அதே சமோசா வாங்குறதுக்கு அவங்க $4 கொடுப்போம்னா $2 கொடுத்தா போதும், எல்லாத்தோட விலையும் கம்மியாயிருக்கும். ஸோ ஐஃபோன் வந்து ₹1,00,000 வாங்கியிருக்கிறாங்கன்னா இப்போ $50,000 வாங்கினா போதும். ஸோ ஒரு வீடு வந்து OMRல நம்ம 40 லட்சத்துக்கு வாங்குறோம் 50 வருஷத்துக்கு முன்னாடினா, இன்னைக்கு அதே வீடு 40 லட்சம் கிடையாது, 20 லட்சத்துக்கு வாங்கினா போகிறோம். அந்த மாதிரி விலைவாசி குறைஞ்சிருக்கு. ஸோ அது அப்படியே போகலாம். இன்னும் அடுத்த 50 வருஷம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 1900 பார்த்தீங்கன்னா 30, திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. திரும்ப 1900ல் வந்து திரும்ப அதே $25லேயே இருக்குது. அப்படின்னா 100 வருஷம் கழிச்சு அந்த ஊரில் விலையெல்லாம் கம்மியாக இருக்குது, அந்த பாதியாக கம்மியாக இருக்குது. நடுவில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, ஏறுது இறங்குது, பட் ஓவராலாக ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்படியே இந்த 1933ல் நம்ம கோல்டு சார்ட் பார்க்கும்போது ஒரு பம்ப் பார்த்தோம் இல்லையா, ஸோ அங்கே ஜஸ்ட் பார்ப்போம். 1930ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த பழைய ரேட்டுக்கே வந்துருச்சு. இந்த 1800ல் அந்த ஃபேமிலி மாதத்துக்கு $50 செலவு பண்ணுறாங்க. இப்போ 150 வருஷம் கழிச்சு நடுவில்லாம் கம்மியாயிட்டு திரும்ப 150, 130 வருஷம் கழிச்சு அதே $50 வந்துடுது. அப்புறம் திரும்ப கம்மியாகுது, அதிகம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா $70-80லாம் போகுது. இந்த 130, 140 வருஷமாக நம்ம அந்த மாதிரி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் எதுவுமே $60 மேலே பார்க்கல. பட் இப்போ தான் முதல் முறையாக $80லாம் வருது. ஸோ இது 1970s வரைக்கும் பார்த்தீங்கன்னா $100 போயிடுச்சு. அதாவது ஒரு 130 வருஷமாக பெருசாக ஏற்ற இறக்கம் ஆகல. அதாவது ப்ரைஸ் பாதியாவது, பாதியான ப்ரைஸ் திரும்ப அதே ரேட்டுக்கு வருது. இப்படி தான் ஒரு 130 இயர்ஸாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விலை இருந்தது, இப்போ ரொம்ப அதிகமாக விலை இருக்கு. உங்கள் அப்பா கிட்டலாம் கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் வந்து நாங்கள் $1000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தோம், அதை வச்சு குடும்பமும் நடத்திக்கிட்டோம், அப்படிதான் விலைவாசி இருந்தது, இப்போ ரொம்ப ஏறிடுச்சு 30 வருஷத்துல அப்படின்லாம் சொல்றாங்க. 10x ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் யூஎஸ்ல ஒரு 130 வருஷம் நடக்கவே இல்லை. பட் 1933க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி $50 இருந்தது $116, 2xக்கு மேல ஆயிடுச்சு. பட் இதுக்கப்புறம் தான் கேமே. என்னன்னு பாருங்க, $116 இருக்குது 1980ஸ்ல வந்து $241 ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு. 1990s பார்த்தீங்கன்னா 300, திரும்ப ஒரு ஆல்மோஸ்ட் டபுள் கிட்ட ஆயிருக்குது. அதாவது 10 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளதுல இருந்து. அப்படியே பார்த்தீங்கன்னா இது எங்க வந்து நிற்கிதுன்னா $900 ஆயிடுச்சு. அதாவது 1800ல் $50 இருந்தா ஒரு மாதத்துக்கு எல்லா செலவையும் பூர்த்தி பண்ணி ஒருத்தவங்க வாழ்ந்துடலாம் அப்படின்றதுல இருந்து 1970ஸ்ல அது $100 ஆச்சு. அதாவது 1930 வரைக்கும் அப்படி ஆகல, அதே ரேட்ல தான் இருந்தது. 180 வருஷம் சேமா தான் இருந்தது. 1930 to 1970 டபுள் ஆச்சு, $100 வேணும் அப்படின்ற மாதிரி ஆச்சு.
பட் 1972 இப்போ 2024 ஒரு 50 வருஷம் ஆயிருக்கு. இந்த 50 வருஷம் பார்த்தீங்கன்னா 9x ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஃபினாமினன் இந்தியாவில் மட்டும் நடக்கிறது இல்லை, யூஎஸ் தான் ரூட் காஸ். யூஎஸோட மானிட்டரி பாலிசிஸ் தான் உலகத்தில் உள்ள எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அங்கே இப்படி நடந்துட்டு இருக்கிறனால நம்மளும் இதெல்லாமே கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு பாயிண்ட்டு என்னன்னா, நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது 1 kg கோல்டு பார். ஸோ இதோட இன்னைக்கு இந்தியாவில் மதிப்பு வந்து இது 22 கேரட் கோல்டு பார் இருந்தால் 63 lakh rupees அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 63 lakh rupeesக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அதாவது 1 kilogram ஆஃப் கோல்டு பாருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க முடியும். ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஏரியாவில் வாங்க முடியும். கரெக்டாக ஒரு 50 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா அப்போ உள்ள விலைவாசிக்கு இதே 1 kg ஆஃப் கோல்டு பாரை வச்சுட்டு உங்களால் அதே மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்க முடியும். இன்னும் ஒரு 500 வருஷம் ரீவைண்ட் பண்ணி போயிருந்தீங்கன்னா அப்பயும் நீங்கள் வந்து இந்த கோல்டு பார் உங்ககிட்ட இருந்திருந்ததுன்னா நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருக்க முடியும். இன்னும் 1000 வருஷம் ரீவைண்ட் பண்ணி போனீங்கன்னா சோழர் காலத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அப்பயும் இந்த 1 kg கோல்டு பாரை வச்சுட்டு உங்களால் ஒரு வீடு வாங்கியிருக்க முடியும். இதே நீங்கள் ஃபியூச்சரில் யோசிச்சு பாருங்க, இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்க, நீங்கள் 63 lakh rupees 63 lakh rupees கேஷாக வச்சிருக்கிறீங்க வீடு வாங்காமல், இன்னொருத்தர் 1 kg கோல்டு பாரா வச்சிருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருமே இந்த பணத்தை 100 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு பாரா வச்சிருக்கிறவரால் 100 வருஷம் கழிச்சு உலகத்தில் ஊரில் என்ன விலைவாசி இருந்தாலும் அவரால் ஒரு வீடு வாங்க முடியும். அன்னைக்கு கோல்டோட ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி ஏறி இருக்கும். ஆனால் இந்த 63 lakh அப்படியே வச்சிருப்பாங்கல்ல ஒருத்தங்க, 100 வருஷம் கழிச்சு அந்த 63 lakh rupeesோட விலை மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு வீட்டுக்கு ஒரு மாதம் வாடகை கொடுக்குற ப்ரைஸுக்கு கூட அது விலைவாசி அந்த மாதிரி மாறி இருக்கும். ஸோ எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த ரீசன்ட் டைம்ல லாஸ்ட் ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹியூமன் சிவிலைசேஷனே ஃபார் சோ மெனி thousands ஆஃப் இயர்ஸ் நம்ம கோல்டு தான் வந்து கரன்சியாகவும் மணியாகவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ சோழர் காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தங்க நாணயங்களை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை ரவுண்டாக போட்டு ராஜாவோட பேர் எழுதி அவரோட முத்திரையெல்லாம் குத்திருப்பாங்கனாலுமே தங்க நாணயம் தான் மணியாக யூஸ் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அதுல இருந்து ஃபுல்லாக பேப்பர் பேஸ்டு கரன்சி அப்படின்றதுக்கு நம்ம மாறினது வந்து ரொம்ப ரீசன்ட் டைம்ஸ், எஸ்பெஷலி 1970. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற டேட்டா சார்ட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 1970ஸ்க்கு அப்புறம் தான் ஊரில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஒரு பிட்காயின் சேனலில் சம்மந்தமே இல்லாமல் ஏன் ஓட்டு போடல அப்படின்னு விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி உலகத்திலேயே ஊழல்னே நம்ம ரியலைஸ் பண்ணாமல் நடந்துட்டு இருக்கிற பெரிய ஊழல் எது அப்படின்ற கேள்வியும், அதுக்கு நம்ம தலைவர் எலான் மஸ்க் வந்து ஃபியட் கரன்சின்னு சொல்கிறாரு அப்படின்றதுலேருந்து, நம்மாழ்வார் வீடியோவிலேருந்து விலைவாசி ஏறுறதுலேருந்து, கோல்டோட ப்ரைஸ் ஹிஸ்டாரிக்கலாக எப்படி இருந்தது, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எப்படி இருந்தது, அண்ட் ஒரு கோல்டு பாரை வச்சு ஒரு 1 kg கோல்டு பாரை வச்சு எந்த காலகட்டத்திலையும் உங்களால் ஒரு வீடு வாங்க முடியும் அப்படின்றதுலேருந்து நிறைய விஷயங்கள் சம்மந்தமே இல்லாமல் நிறைய பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் நான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறதில்ல, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அண்ட் கண்டினியூஸாக சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் எப்படி ஒரு லிங்க் இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பிட்காயின் எங்கே வந்து உட்காருது அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபர்தராக பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவை நம்ம எப்போதுமே மீம் வச்சு எண்டிங் பண்ணுவோம். மீமுக்கு பதிலாக ஒருத்தங்களோட ஸ்பீச் பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு 3-4 minutes பேசுவாங்க. கவர்மெண்ட்னா என்ன, அவங்களுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது, அதில் பீப்புள்னா என்ன, நம்மளுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்க ஒரு மாதிரி அழகாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 30,000 50,000 சேலரி ரேஞ்சில் இருக்கிறவங்க அவங்க சேலரியில் பெருசாக சேவிங்ஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஐ மீன் சென்னையில் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ்க்கே கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னும் 10 years கழிச்சு அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஈஸியாக ஒரு 3x 4x போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. பட் இதே டைம் லைனில் அவங்களோட சேலரியும் 3x 4x போயிடுமா அப்படின்றத நீங்கள் இப்போவே யோசிச்சு பிளான் பண்ணணும். அதை யோசிக்காமல் விட்டிங்கன்னா ரொம்ப ஹை ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனுக்கு உங்கள் லைஃப் போயிடும். ஸோ பிளான் ஹெட். ஆல்சோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க பாருங்கள். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் சொல்யூஷனையும் குயிக்காக புரிஞ்சிக்க முடியும். தேங்க்யூ. பாய். Good morning. Morning. Today I want to talk to you about peer-to-peer and what that means. The best way to do that is to start small. Let's start from you and me choosing to do something together. It could be anything. Have a conversation, take a walk, share lunch, make a purchase, watch a movie, play a game, start a company. It doesn't matter. What matters is it's you and me together doing something we both want to do simply because we want to do it. You and me, peer to peer. Every great project, every great institution, every great discovery, every great company, every great country begins with a you and a me. There is no one we forgot to ask. There is no one who can give us permission. There is no ID required. There is no third party. There's just you and me. You and me, we, are the basis for what is called civil society. The network of countless yous and me's out there, just doing their own thing,
sometimes growing into bigger we's. It is civil society that forms the backbone of the people who give their consent to be governed by any particular government. As the founding fathers of the United States reminded the world, that consent can be revoked. All power belongs to the people, not some of the power, some of the time, but all of the power, all of the time. The people may choose to temporarily delegate some of these powers to a government they consent to, but they can just as easily revoke that consent. The government has no inherent powers, no inherent rights, and certainly no inherent money. All of it comes from the people, and the people can take it back. By doing things peer-to-peer, you and me, just because we want to, we realize one day that, hey, we have power, not because we made a plan to have it, not because we were trying to have it, not because someone gave it to us, but just because we used it. And this is where we arrive at our principle, that peer-to-peer is a human right. Communicating and transacting without a third party in the middle is not an anomaly, it's not suspicious, and it's certainly not a crime. It is the way that human beings have always done things from time immemorial. It's only because of the acceleration of information technologies today that we can even imagine governments, companies, and other third parties trying to get in the middle of every message and every penny that is sent between yous and me's around the world.